பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிலுவை நாயகன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். போன வருஷம் COVID-19 காரணமாக தேவாலயங்கள் எல்லாம் வழிபாடுகள் நடத்தக்கூடாது என்று அரசாங்கத்தால் தடைப்பட்டிருந்தது. போன வருஷம் நாம் குட் ஃப்ரைடே ஆராதனையை தேவாலயத்தில் வந்து நாம் அவருடைய பாடு மரணங்களை வழக்கம் போல் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போன வருஷம் இருந்தது. இன்னொரு பண்டிகை கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை. அதை கூட போன வருஷம் டியூ டு கொரோனா வைரஸ் ஆலய வழிபாடுகள் எல்லாம் நடத்தக்கூடாது என்று அரசாங்கம் தடை சட்டம் கொண்டு வந்து நாம் போன வருஷம் ஈஸ்டரும் கொண்டாடல, குட் ஃப்ரைடேயும் கொண்டாடல. எனக்கு ரொம்ப துயரமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து 2 மணி நேரம் 7 வார்த்தைகள் பேசி பெஸ்ட் ஈஸ்டர் மெசேஜ் எல்லாம் தனியாகவே நான் இங்கே இருந்து பேசி ஆன்லைனில் எல்லாருக்கும் அதை நாங்கள் அனுப்பி வச்சோம். வீடியோவில் எல்லாருக்கும் அனுப்பி வச்சோம். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. கர்த்தரை வந்து அவருடைய ஆலயத்தில் பணிந்து கொள்வது போல, அவருடைய பாடு மரணங்களை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை கொண்டாடுவது போல, அவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது போல ஒரு மன திருப்தியான ஒரு ஆராதனை இருக்க முடியாது. ஆகவே நாம் எல்லாருக்கும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த வருஷமாவது குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு நாங்கள் தேவாலயத்துக்கு வந்து உண்மை வழிபடவும், உங்களுடைய பாடு மரணங்களை தியானிக்கவும், உங்களுடைய பாடு மரணங்களுக்குரிய அந்த இனிய பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கவும் பாடவும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் அவரை முதலாவது நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை உலகம் முழுதும் அனுசரிக்கப்படுகிறது. இப்போது எல்லா ஆலயத்திலையும் குறிப்பாக ஒரு செய்தியை மிஸ் பண்ணாமல் மெடிடேட் பண்ணுவார்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் மொழிந்த 7 பொன்மொழிகள், அதை குறித்து உலகம் முழுதும், நாட் ஒன்லி இன் இந்தியா, நாட் ஒன்லி இன் ஏஷியா, அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா, உலகம் முழுதுமே இன்றைக்கு ஆண்டவருடைய பாடும் மரணத்தை, குறிப்பாக அவர் சிலுவையின் மேல் என்ன சொன்னார், அவர் சொன்ன 7 பொன்மொழிகளை இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட இன்றைக்கு அவர் சிலுவையிலே முடிந்த 7 பொன்மொழிகளை நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 பொன்மொழிகளை ஒருவர் சொன்னார், சிலுவையில் புதித்த 7 பூக்கள் என்று சொன்னார். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 பொன்மொழிகளை சிலுவையிலே மலர்ந்து புதித்த 7 பூக்கள் என்று சொன்னார். முதல் பூ மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிப்பு. 2வது பூ என்ன பூ? ரட்சிப்பு. கண்ணன் ஆண்டவர் அவன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது மன்னிப்பை கேட்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறார். ஆகவே 2வது வார்த்தை சிலுவையிலே மலர்ந்து உதிர்ந்த ரட்சிப்பு. 3வது வார்த்தை அரவணைப்பு. நப்பு அரவணைப்பு. தாயை அரவணைக்கின்றார். சிலுவையிலே ஆண்டவர் தொங்கினாலும் தன் தாயை அரவணைக்கின்ற காட்சி நாம் பார்க்கின்றோம். 4வது தத்தளிப்பு. 4வது பூ பேர் என்ன? தத்தளிப்பு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் சிலுவையிலே
தத்தளித்தார். ஐந்தாவது பூ தாகிப்பூ. தாகிப்பூ அப்படின்னா தூய தமிழ், பயங்கரமான லிட்ரேச்சர் அது. ஆனால் வேற வார்த்தை சொன்னா தாகிப்பு இல்லைன்னா தத்தளிப்பு. நான் தாகமா இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தத்தளிப்பு என்றும் சொல்லலாம், ஆண்டவருடைய தவிப்பு என்றும் சொல்லலாம். ஆக மொத்தம் இதுவும் ஒரு பூ. ஆறாவது பூ முடிப்பு. ஆண்டவர் சொல்றார் எல்லாம் முடிந்தது. ஏழாவது பூ என்ன? ஒப்புவிப்பு. இதாவே உன்னுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். புரிஞ்சுதான்? மொத்தம் எத்தனை பூ? 7 பூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வாய் மலர்ந்து அது உதிர்ந்த 7 பூக்கள் தான் இந்த 7 வார்த்தைகள் என்று ஒருவர் மிக அழகாக பக்தி மயமாக பரவசமாக அதை சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மேல் மொழிந்த 7 பொன்மொழிகளை இப்படியும் சொல்லலாம். முதல் வார்த்தை பரிந்து பேசும் வார்த்தை, ஜெப வார்த்தை. இரண்டாவது வார்த்தை வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. மூன்றாவது வார்த்தை அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தை. நான்காவது வார்த்தை ஆவிக்குரிய பாடுகளை வெளிப்படுத்தும் வார்த்தை. ஐந்தாவது வார்த்தை சரீர பாடுகளின் வார்த்தை. ஆறாவது வார்த்தை வெற்றியின் வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்றார். ஏழாவது வார்த்தை அதிகாரத்துடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தை. பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாழன் இரவு கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய தேவையை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிந்தினார். அந்த ரத்தத்தின் பெருந்துளிகள் தரையிலே விழுந்தது. அந்த இடத்திலே யூதாஸ் காட்டி கொடுக்கின்றான். ஆண்டவரை அங்கே சிறை பிடிக்கின்றார்கள். ஆண்டவருடைய கைகள் கட்டப்படுகிறது. கட்டப்பட்டு அவர் கொண்டு போகப்படுகிறார். முதல் விசாரணை என்ன விசாரணை என்றால் மத சம்பந்தமான விசாரணை. முதல் 3 விசாரணை நடக்கிறது. 3 விசாரணையும் மத தலைவர்கள், ரிலீஜியஸ் பிலாங்ஸ், அதாவது மத சம்பந்தப்பட்ட விசாரணை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது விசாரணை, அண்ணா என்ற ஆசாரியன் இதை அவனுடைய அரண்மனையிலே நடத்துகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் விசாரிக்கிறான். உன் சீடர்களை குறித்து விசாரிக்கிறான். அவருடைய உபதேசத்தை குறித்து விசாரிக்கிறான். அவர் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்களை குறித்து விசாரிக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட ஒரு வழக்கறிஞர் போல அழகாக பேசுகிறார். என்ன சொல்றார்? நீங்கள் என்னை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு திறந்த புத்தகமாய் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தேன். தெளிவாக மலையின் மீது எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணேன். ஓப்பனா பேசினேன். எல்லாரும் ஜனங்கள் கேட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா ஜனங்களை கூப்பிட்டு நீங்க கேட்கலாம். என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஐ எம் ஓப்பன். என்கிட்ட ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை என்று தனக்காக அவர் வழக்காடினார். அப்பொழுது கிட்ட இருந்த ரோமம் போர்ச்சேவர்கள் ஆண்டவருடைய கண்டத்திலே அறைந்தானோ. ஒரு பிரதான ஆசாரியன் அண்ணா எவ்வளவு பெரியவர், அவருக்கு இப்படிதான் பதில் சொல்றதா என்று கன்னத்தில் அறைந்தான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நான் நியாயமாக பேசுகிறேன், நீ ஏன் என்னை கன்னத்தில் அடித்தாய்? நான் தகாத விதமாய் எதையும் நான் பேசவில்லையே. தகாத விதமாய் நான் பேசினால் எனக்கு தகாததை ஒப்புவி. நான் நேர்மையாக பேசும் பொழுது
நீ கன்னத்தில் அடித்தது தவறு என்றார். அந்த ரோம போர்ச்சேர்ந்தவன் தலை குனிந்து போனான். அருமையானவர்களே, இந்த அண்ணாவால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதையும் சரியா விசாரிக்க முடியவில்லை. இரண்டாவது, அவர் காய்பாவிடத்தை அனுப்புகிறார். அண்ணாவுடைய மாமானா காய்பா, அவரிடத்திலே இரண்டாவது மத விசாரணைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். காய்பா அவரை விசாரிக்கின்றார். பிற்பாடு காய்பாய் விசாரித்த பின்பு மூன்றாவது சனகரிப்பு என்று சொல்லப்படுகிற சங்கம், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் இருப்பார்கள், சபையின் மூப்பர்கள் இருப்பார்கள், ஜனங்களுடைய தலைவர்கள் இருப்பார்கள். அங்கே மூன்றாவது அவர் விசாரிக்கப்பட்டார். இதெல்லாம் மத சம்பந்தமான விசாரணை. இந்த மூன்று விசாரணையும் முடிந்தது. ஆனால் அவர்கள் பொய் சாட்சியை தேடினார்கள். இவரை எப்படியாவது மரணாக்கனுக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு அவர்கள் பொய் சாட்சியை தேடினார்கள். ஆனால் எதுவும் செட்டாக பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிலாத்து இடத்திலே அனுப்புகிறார்கள். பிலாத்து விசாரிக்கின்றான். அவன் அந்த நாட்களில் அவன் கவர்னராக இருக்கின்றான், அதிபதியாக இருக்கின்றான். நான் இவரை விசாரித்து பார்க்கின்றேன், நான் இவரில் ஒரு குற்றமும் காணேன். அப்போ உங்களுக்கு பரபாச விடுதலை ஆகட்டுமா, ஜிஎஸ்டி விடுதலை ஆகட்டுமான்னா ஜனங்க வந்து எங்களுக்கு பரபாச விடுதலை ஆக்குங்க, இயேசுல சிலுவைன்னு நீங்க என்ன பண்ணுங்க, அறைங்க. அப்போ அவருக்கு ஒரு குற்றமும் இல்லைன்னு அவருக்கு நல்லா புரிஞ்சது பிலாத்துக்கு. ஆனாலும் ஜனங்க ரொம்ப கூக்குரலிட்டாங்க. என்ன கூக்குரல்? இவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு. உடனே பிலாத்து இரண்டாவது விசாரணைக்கு அனுப்புகிறார். யாருக்கிட்ட? ஏரோது கிட்ட. ஏரோது ராஜா ஆண்டவரை ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா அவர் அற்புதம்லாம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு. அவர் நாலேஜுக்கு டெய்லி வரும் ராஜாவுக்கு. பார்த்து அநேக கேள்விகளை கேட்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு பதிலும் அவனுக்கு சொல்லவில்லை. சிவபங்கை கொடுத்து அவரை தரித்து மீண்டும் பிலாத்து இடத்துக்கே அனுப்புகிறார். பிலாத்து விசாரிக்கின்றார். இது மூன்றாவது விசாரணை. மத விசாரணை 3, அரசியல் சம்பந்தமான விசாரணை 3. பிலாத்து விசாரிக்கிறார், ஏரோது கிட்ட அனுப்புறார். ஏரோது விசாரித்து மறுபடியும் பிலாத்து கிட்ட அனுப்புறார். பிலாத்து விசாரிச்சு பார்க்கிறார், ஒன்றும் முடியல. கடைசியில் அவர் என்ன பண்றாரு, உங்க ரத்தப்படி உங்க மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணியை கொண்டு சொல்லி கையை கழுவிட்டு, இந்த ரத்தப்படிக்கு நாம் பொறுப்பாளி இல்லை அப்படின்னு சொல்லி மரண அக்கினைக்குள்ளாக இயேசுவை அவன் என்ன பண்ணான், ஒப்பு கொடுத்தான். வாரினால் அடித்து ஒப்பு கொடுத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மயில் கத்திரிக்கிற முன்பதாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருப்பார், ஆட்டை போல இருப்பார். இப்போ அண்ணா, காய்பா, ஆரிய சங்கம் எல்லாம் விசாரித்தோம். கர்த்தர் எப்படி இருந்தார்? மயில் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தார். அடுத்த விசாரணை பிலாத்து, ஏரோது, அகைன் பிலாத்து. மரண ஆக்கலைக்குள்ளாக தீர்க்கும் போது கூட மயில் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அப்போ இது ஒரு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசியல் விசாரணை, மத சம்பந்தமான விசாரணை எல்லாவற்றிலும் அவர் அமைதியாக இருந்தார். அதற்கு எப்படி அமைதியாக இருந்தார் என்று சொன்னால், மயில் கத்திரிக்கிற அந்த ஆட்டுக்குட்டி எப்படி அமைதியாக இருக்கும் அப்படி இருந்தார். இப்போ நான் கூட அது என்ன டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருக்கேன். அந்த ஆட்டுக்கு கடற்கரை மிஷன்ல போட்டு முடியெல்லாம் கட் பண்ணுவாங்க, அமைதியாக இருக்கும். அப்படியா நம்முடைய ஆண்டவர் இருந்தார். ஏன்னா ஏன் அப்படி இருந்தார்னா, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக உலகத்துல வந்தார். அதனால அவர் தண்ணியை அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அதனால அவர் அமைதியா இருந்தார். சரி, இப்ப
இப்ப நாம் என்ன பண்ணலாம்? முதலாவது வார்த்தையை படிக்கலாம். முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் வார்த்தை செப வார்த்தை. ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளில் பாதி வாழ்க்கை ஜபத்துல தான் கழிச்சது. கடைசியில சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால கூட கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய வேலையை ரத்தத்தையும் பெருந்துளிகளா சிந்தி ஜெபித்தார். சிலுவையில் அறையப்பட்ட உடனே செபிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மனுஷன் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இப்ப துன்பமான சூழ்நிலை, அதாவது வானளவு துன்பம், இமயமலை அளவு துன்பம், பெரிய துன்பத்திலே ஆண்டவர் இருக்கின்றார். கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டு, கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு, உச்சி வெயிலே ஆண்டவர் காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் சிலுவையிலே தொங்கினார். அதாவது சுமார் 6 மணி நேரம் சிலுவையிலே அவர் ரத்த வெள்ளத்திலே தொங்கினார். முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா செபிக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. நீங்க பாத்தீங்கன்னா யோபுக்கு நிறைய துன்பம் வரும், சோதனை வரும், இழப்பு வரும், பாடு வரும், நோய் வரும். ஆனாலும் அவர் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவரை குறை சொல்ல மாட்டார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பார். ஆண்டவரை நோக்கி செபிப்பார். இது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைகிறது. துன்பம் வரும் பொழுது நாம் கொந்தளித்து விடக்கூடாது, பேனிக் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். மனித வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை. நோடம் குடும்ப வாழ்க்கை இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. இரண்டும் கலந்தால் தான் அது குடும்பம். ஆமாவா இல்லையா? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை. எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காது. துன்பம் ஒரு பக்கம் இருக்கும், இன்பம் ஒரு பக்கம் இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் இதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார், ரோல் மாடலாக இருக்கிறார். பயங்கரமான துன்பங்கள் வரும்போது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் சிலுவையிலிருந்து. அதனால்தான் யாக்கோபு அதையெல்லாம் கண்ணாலே பார்த்தவர். அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். கேட்டீங்களா? ஆண்டவர் இப்பொழுது துன்பத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, பொய் குற்றச்சாட்டின் மத்தியிலே, இதோ என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். சரீரம் எல்லாம் பிற்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கமெண்ட்ல படிச்சேன், ரோம போச்சவர்கள் வாரினால ஒரு அடி அடிச்சா 9 இடத்துல சதுப்பிடியும். அப்பதான் நான் நினைச்சேன், ஏன் ஏசுவாமி அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷத்தை கொடுத்து வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அத்தனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவர் அவ்வளவு ஈஸியா எதையும் தவறா சொல்ல மாட்டார். அப்பத்தை எடுத்து பிட்டு இப்படிதான் பிற்கப்பட போதுன்னு அது எப்படி நம்ம அந்த கமெண்ட்ல சொல்றாங்க. அந்த சவுட்ல கூர்மையான ஆணிகள், சின்ன சின்ன ஆணிகள் பதிச்சிருப்பாங்க. கூர்மையான எலும்புகள் அதுல பதிச்சிருக்குமா. ஒரு அடி முதல்ல அடிக்கும் போது 7 இடம் கிழியுமா சாதாரண. அப்ப நான் யோசித்தேன், இதெல்லாம் பார்க்கிறேன். அந்த காலத்துல மக்கள் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்காங்க, எவ்வளவு ஒரு மிருக இதயம் உள்ளவங்க இருந்திருக்காங்க. நான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே முதலாவது வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது துன்பமான சூழ்நிலையிலே அவர் செபிக்கிறார். 3 விதமான ஜெபம் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஒன்று, இது பரிந்து பேசுகின்ற ஜெபம். தனக்காக அவர் ஜெபிக்கவில்லை, பிறருக்காக ஜெபிக்கின்றார். நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் பிறருக்காக தான் நாம் அதிகமாக ஜெபிக்கும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இது பிறருக்காக ஜெபிக்கின்ற ஜெபம், பிறருக்காக பரிந்து பேசுகின்ற ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு சஞ்சரித்தல், தேவனோடு உறவாடுதல், தேவனோடு பேசுதல், தேவனோடு ஐக்கியமாயிருத்தல், தேவனோடு சிநேகமாயிருத்தல், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருத்தல். These are all called to prayer. புரியுதுங்களா? பிரேயர்னா அவர் சமூகத்திலே நாம் திளைத்திருக்கிறோம் என்பதுதான் ஜெபம். ஆகவே இது பரிந்து பேசும் ஜெபம். பிதாவாகிய தேவனோடு அவர் சஞ்சரிக்கிற கொண்டிருக்கின்ற அந்த உறவை எடுத்து காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார் என்றால், பிறருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். கேட்டீங்களா? பிறருடைய பாவங்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் எப்படி இருக்காங்கன்னா, உலக மக்கள் தான் என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. பெரிய பெரிய தவறுகளை செய்கிறார், பெரிய பெரிய பாவங்களை செய்கிறார்கள், பெரிய பெரிய கொலைகளை செய்கிறார்கள், பெரிய பெரிய குற்றங்களை செய்கிறார்கள். அரசாங்கத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தன் ஆத்மாவுக்கு விரோதமாக பெரிய பெரிய தவறுகளை செய்து விட்டு, ஆனா என்ன இல்லை, அவனுக்கு உணர்வு இல்லை. அறியாமை. அறியாமை என்பது நிறைய அறியாமை இருக்கிறது. ஆனா இந்த அறியாமை என்னன்னா, அவரை கொலை பண்றாங்க. தேவனை குற்றமற்றவரை, குற்றமற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியை அவர்கள் சிலுவையிலே தகிக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். ஆனால் அந்த தவறு என்ற உணர்வு அவர்களுக்கு என்னன்னா இல்லை. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நிறைய பேர் தப்பு செய்வாங்க, ஆனா நான் செய்யறதுன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த போன வாரம் பிரசங்கத்தை சொன்ன அந்த குருத்தோலை நியாயத்துல என்ன சொன்ன, மாடு தன் எஜமானையும் கழுதை தன்னுடைய முன்னணையும் அறியும். ரொம்ப அறிவு இருக்கு, அறியும். அப்ப என் ஜனமும் எப்படி இருக்கிறது? உணர்வு இல்லாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் திருச்சபை மக்களும் அப்படி இருக்கிறார்கள், உலக மக்களும் அப்படி இருக்கிறார்கள். உலகத்திலே பெரிய உணர்வு என்ன தெரியுமா? நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் அழுவோம் என்றால் இதை விட பெரிய விலை மதிக்க முடியாத உணர்வு ஒன்றுமே இல்லை. நாம் என்ன செய்தோம் என்பது பிரச்சனை அல்ல, அதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அழுது கொடுப்பது, அதை விட்டு கொடுப்பது கர்த்தர் நிச்சயமாக மன்னிக்கிறார், நம்மில் மனதுருகிறார். அப்போ இந்த ஜனம் இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட சுமார் 600 பேர் சேர்ந்தாங்க. 3 பேரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவரோடு கூட 2 குற்றவாளிகள், அவரோடு சேர்த்து 3 பேர், 600 சோல்ஜர்ஸ் சேர்ந்த கொஞ்சமா அடிச்சு சாகடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அப்பனா அவங்களுக்கு மன்னியும். நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்றோம் பிள்ளைங்களுக்கு இதை செய்யக்கூடாது. ஆனா அந்த பிள்ளை என்ன நினைக்கணும், நான் செய்யறது கரெக்டு, நான் செய்யறது என்னதுன்னு அதுக்கு தெரியாது. கரண்ட் வயல் வரும், அதை போய் பிடிக்க போடும், அதுக்கு அது தவறு தெரியாது. அப்ப அப்பா அம்மா வந்து சொல்றாங்க தப்பு, அதை பிடிக்க கூடாது. ஆனா அது என்ன நினைக்குது, அப்பா அம்மா தப்பா சொல்றாங்க, நான் விளையாடுற கேம் தடுக்கிறாங்க வயரை பிடிச்சி இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு அநேக தங்களுடைய பாவத்தை உணராத ஒரு உலகம். முன்ன காலத்தை விட முன்னெல்லாம் மனசாட்சி இருக்கிறது, இப்ப மனசாட்சியெல்லாம் செத்து போச்சு. மனசாட்சி கிடையாது. எங்க போனாலும் மனசாட்சி, நோ கான்சியஸ். நான் செய்த தப்பு நமக்கு தெரியல. கடவுள் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. சந்தோஷமா அவரை கன்னத்துல அறையிறாங்க, தலையில கொட்டுறாங்க, வாழ்நாள் அடிக்கிறாங்க, அவர் முகத்துல துப்புறாங்க. அது கூட அவர் ஏத்துக்கிறார்.
அது கூட தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்றாரு, இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆமென். இன்னைக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளை தான் செய்யறது கரெக்டா தப்பான்னு நமக்கு தெரியும். புரியுதா? ஏமாளுக்கு 1000 தடவை ஆண்டவர் சொல்லிக்கிறார். இந்த பழத்தை அவர் என்ன பண்ணார்? அப்பனா அவர் சொன்னது ஒன்றும் புரியல. அவருக்கு கர்த்தர் சொன்னது மக்களுக்கு புரியல, அவர் அறியல. இப்ப இங்க பார்க்கிறோம், கர்த்தர் அறியாது இருக்கிறார்களே என்று முதலாவது ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை நாம் என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பரிந்து பேசுகின்ற ஜெபம். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் நம் எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜெபத்தை உலகத்தோடு நிறுத்திடல, இப்பவும் கண்டினியூஷன் பண்றார். அவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவின் வலது பாரசத்தில் அவர் பரிந்து பேசுகின்றார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பிதாவின் இடத்துல நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் எத்தனையோ தவறுகளை செய்கிறேன், எனக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்திலே என் மகன் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறான், அவனை தண்டிக்காதையும் மன்னியும் என்று எனக்காக பரிந்து பேசுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று இன்றைக்கு நாம் அனைவரும் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவரை மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து காட்டினார். ஆமாங்க இல்லையா? வாட் இஸ் செட், அவர் சொன்னதை என்ன பண்ணாங்க? பிராக்டிஸ் பண்ணார். சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயில் இருவாங்க. கத்தோலிக்ல சொல்லுவாங்க, கல்ல விசுவாசம் கழுத்தெல்லாம் ஜபமான அப்படின்வாங்க. பெந்த கோஸ்டல பார்த்தீங்கன்னா ஜிப்பா போடுவாங்க. இன்னைக்கு நான் கூட ஜிப்பா போட்டு வந்துக்கிறேன், நல்ல கருப்பு ஜிப்பா போட்டு வந்துக்கிறேன். இப்போ சொல்ற பழமொழி மேட்ச் ஆகாது. வெள்ளை ஜிப்பா கல்ல ஜிப்பான்வாங்க. என்னது? வெள்ளை ஜிப்பா கல்ல ஜிப்பா. அப்போ what they preach, they are not practicing. நம்ம என்ன பேசுறோமோ அதை பிராக்டிஸ் பண்ணணும். நான் செய்யாத, நான் ஒரு காரியத்தை தவறுகளை செய்து கொண்டு நான் போய் பிறருக்கு நாம் சொல்ல முடியாது. ஆனா இயேசு சுவாமி மலர் பிரசங்கத்துல தான் என்ன சொன்னார் அது மாதிரியே செய்தார். இயேசு சுவாமி என்னதான் சொன்னாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நீங்க பார்த்து எவ்வளவு அன்பு சத்துருக்கள் மேல பரிந்து பேசுகிறார், மன்னிப்பு கேட்கு, மன்னிப்பு கொடுக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பறிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்துருவை சிநேகிக்க சொன்னார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொன்னார், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொன்னார், நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இப்ப நம்ம வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா நம்ம எத்தனை பேர் பகைக்கலாம், நமக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? எத்தனையோ பேர் நம்மை நிந்திக்கலாம், எத்தனை பேர் நமக்கு தெரியாத நம்மளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். மறைமுகமாக அவர்கள் நம்மை துன்பப்படுத்த வலையை விரித்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள். கிறிஸ்டியானிட்டி ரொம்ப 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 கஷ்டமானது. ஈஸியா வெள்ளப்புடவை கட்டிங் வருது இல்லை, வெள்ளப்புடவை கட்டிங் வெள்ளப்புடவை கட்டிங்க. கர்த்தர் கிறிஸ்டியானிட்டி, சத்துருவை சிநேகிக்கிறது கிறிஸ்டியானிட்டி. Can you love your enemy? Can you? இன்னைக்கு ஆண்டவருடைய கேள்வி அதான், சத்துருவை சிநேகி, சபிக்கிறவளை ஆசீர்வதி. திட்டுறாங்க, நீ நல்லா இருக்கு,
ஆசீர்வதி. அதற்காக நான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். படிக்கிறவனுக்கு நன்மை செய், நிந்திக்கிறவன் துன்பப்படுத்துறவன் அவனுக்காக என்ன பண்ண, ஜெபம் பண்ணு. கர்த்தர் அதை சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு என்னவா இருப்பீங்க, புத்திரரா இருப்பீங்க. அங்கதான் பாயிண்ட கவனிக்கணும். இப்படி செய்கிறவர்கள், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற அந்த பரமபிதாவினுடைய புத்திரரா இருப்பீர்கள். சும்மா கோயிலுக்கு போறதுனால நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரன், we cannot claim. We have to practice his teaching. சத்ருவை நம்ம ஸ்நேகிச்சிருக்கிறோமா? எப்பாவது நம்மளை சபிக்கிறவங்களை எப்பாவது ஆசீர்வதிச்சிருக்கிறோமா? நம்மளை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறோமா? நம்மை நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவங்களுக்காக நாம ஜெபிக்கிறோமா? அப்படி பண்ணா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க தான் தேவனுடைய புத்திரர். You are the children of God. Amen. Not everybody is children of God. Those who practice this kind of teachings of Jesus Christ, they are the children of God. இந்த விதமா பண்றவங்க தான் தேவனுடைய புத்திரரா இருப்பீங்க சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. பரலோகத்துல உங்களுக்கு பலன் ரொம்ப என்னவா இருக்கும், மிகுதியான இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அந்த ஆண்டவர் கேர் கொடுக்கிறார். அதுதான் இந்த பாவம் செய்யறாங்க, இவங்க மேல பெரிய சாபம் வந்துடும். ஏன்னா நான் கடவுள் தேவகுமார். பட் அந்த அவங்களுக்கு வரக்கூடாது, அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். He gives care to his enemies. தன்னை பகைக்கிறவர்களுக்கு கேர் கொடுக்கிறார், அவரை நிந்திக்கிறவங்களுக்கு கேர் கொடுக்கிறார், அவரை துன்பப்படுத்துறவங்களுக்கு கேர் கொடுக்கிறார். புரியுதா? அவரை அடிக்கிறவங்களுக்கு கேர் கொடுக்கிறார், அவர் மூஞ்சில துப்புனவங்களுக்கு அவர் கேர் கொடுக்கிறார். வாட் ஆர் காட், வாட் ஆர் காட். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான தேவன். He gives care not only to his children, but he gives care to all over the people. உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஸ்தேவானை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸ்டீபன் என்று இங்கிலீஷ்ல சொல்வார்கள், தமிழ்ல ஸ்தேவான். ஸ்தேவான் ஒரு அருமையான ஒரு மனிதர், நீதிமான். அவர் ஊழியம் செய்ததுக்காக அன்றைய யூதர்கள் மிருகத்தனமாக அவரை எல்லாரும் கல்லெறிந்து கொலை செய்வார்கள். அப்போ அவன் முழங்கால் படி, கல் அடிக்கும் முழங்கால் படிட்டு, நான் வானம் திறந்திருக்கிறதை பார்க்கின்றேன், பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் பார்க்கின்றேன். Oh, what a glorious vision I am seeing. அந்த பாப்பம் வானம் திறந்துன்னு சொல்லுவான். இவங்க மேல கல்லு எல்லாரும் அடிப்பான். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருப்பீராக என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். சொல்லிவிட்டு அவன் மறித்து போனான். அருமையானவர்களை, சாகும் பொழுது இறுதியாக மனிதர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கும்போது, ஸ்தேவான் வரலாறு படைத்தவர், அவர் ஒரு சபையின் மூப்பர், பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்கு என்றவர், குறுகிய நாட்களிலே தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்தவர். அப்பேற்பட்ட மனிதர் கடைசியில் அவர் மறிக்கும் பொழுது ஜனங்கள்லாம் அவர் ஊழியம் செய்ததற்காக, பிரசங்கம் பண்ணதற்காக, ஆண்டவருடைய அன்பை சொன்னதுக்காக அவரை கல்லால் அடித்த பொழுது அவர் திருப்பி முழங்கால் படித்து ஆண்டவரை பார்த்து தரிசனத்தை சொன்ன வந்தார். ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான மனுஷன் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிண்டல் பண்ணுவார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்க சிநேகித்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புரியுதா? உங்க சிநேகிக்கிறவரை நீங்க சிநேகித்தா அதுல என்ன இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு?
ஆயக்காரர் உலகம் மொத்தமா அப்படி செய்கிறார்கள். உங்க சகோதரரை மாத்திரம் நீங்க வாழ்த்துனா என்ன இருக்குது, இது எல்லாரும் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, நீங்க பூரண சத்குணரா இருக்கணும்னா உங்கள் பிதா பரலோகத்தின் பிதா பூரண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணரா இருக்கணும்னா நான் சொன்னபடி செய்யுங்க. உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்க பகைக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, உங்க பயக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்க சமைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்க நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் பரலோகத்தின் பிதாவுக்கு நீங்க என்னவா இருப்பீங்க, புத்தகராய் இருப்பீங்க. நான் பாப்டிஸ்ட் சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால தேவனுடைய புத்திரர் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீ போய் நான் பாப்டிஸ்ட் சர்ச்சில் மெம்பர், நான் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு கிளைம் பண்ண முடியாது. நோ, we have to practice his commandments. நாம கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும்போது பெரிய பிராக்டிஸே பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா பூரண சர்க்குலராக நாம் மாற்றப்படுகிறோம். பைபிள்ல நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பரிந்து பேசுவதை குறித்து எக்கச்சக்கமான இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை பண்ணி மோசே வர நியாய பிரமாணத்தை வாங்கிட்டு வந்து லேட் ஆச்சுன்னு சொல்லி விக்கிர ஆராதனை பண்ணாங்க. கர்த்தர் அவர்களை கோபம் கொண்டு 3000 பேர் அழிச்சார். அவங்களுக்குள்ள பாதையை அனுப்புனார். கர்த்தர் அவர்களை சிரிச்சித்தார், தண்டித்தார். அப்ப போய் மோசே அழுவோம் கர்த்தர் கிட்ட, கர்த்தாவே இவர்களை மன்னிப்பினால் மன்னித்தரும், இல்லைன்னா உம்ம ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை என்ன பண்ணும், கிறுக்கி போடும். ஜீவ புஸ்தகம் என்ன, உம்முடைய புஸ்தகம். இப்போ மோசே அந்த காலத்துல எவ்வளவு நல்ல தரிசனம் இருக்குது பாருங்க. கர்த்தர் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு, பரலோக ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் வர போறாங்கன்னு வச்சு அவர் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. அதை பார்த்திருக்காரு அந்த புத்தகத்தை யாரு, மோசே. அப்ப மோசே அழகா சொல்றாரு, அவங்கள மன்னிக்கலன்னா அவங்க போற நரகத்தையும் அவங்க அழிவுத்தையும் நானும் அழிஞ்சிட்டு நமக்கு கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த பரிந்து பேசுகின்ற ஜபத்தை பார்த்து வாதையை நிறுத்துவார். நிறுத்திட்டு ஆனாலும் சொல்றார், விசாரிக்கிற நாள் வரும், நான் உங்களை விசாரிப்பேன். அந்த ஜபத்தை மேல ஆண்டவர் வாதையை நிறுத்துகிறார். பரிந்து பேசும் ஜபம். என் பேர உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். யார் அப்படி ஜெபிப்பார்கள்? நான் மோட்சத்துக்கு வரலன்னா, என் பிள்ளைங்களாம் வரலன்னா நான் என் மரணத்துக்கு வந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பைபிள்ல பரிந்து பேசுகிற ஜபத்தை குறித்து எழுதி இருக்கிறது. ஆனால் நம்ம நிறைய இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் கேட்டீங்கன்னா, இயேசுவை கைது செய்யும் பொழுது பேதுரு பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரிய வேலை காட்ட என்ன பண்றாரு, வெட்டிடுவார், பெரிய இடத்துல கை வச்சிருவாரு, காது துண்டா விழுந்துடும். உடனே ஏசாமி சந்தோஷப்பட்டாரா? பிரதான ஆசாரியர் எதுக்கு வந்திருக்கிறான், ஆண்டவரை கைது செய்ய வந்திருக்கிறான், காது கீழே விழுந்துடும். பேதுரு அட்வைஸ் பண்ணாரு, உன் பட்டயத்தை முறையீடு ஓடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் மடிமான்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றாரு. என்ன சர்ஜரி? காஸ்மெட்டிக். சோக்கா ஜம்மன் பழைய மாதிரி வந்துச்சு. நம்மளுக்கு பண்ணா நல்லா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். காஸ்மெட்டிக் சர்ஜரி கற்பாக சாப்பாக்கிடுவாங்க, குண்டாக்குறதுனா முண்டி ஆக்கிடுவாங்க, சப்ப மூக்கு இருந்தா கூடு மூக்கு ஆக்கிடுவாங்க. கேட்டீங்களா? நிறைய பேர் அப்படி ஆக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ விரலே கட்டாயி கீழே விழுந்துச்சு வச்சுக்கலாம், இந்த விரலை 24 மணி நேரத்துல தூக்கிட்டு ஓடணும். எங்க ஓடணும்? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனா போகணும். அந்த விரலை ஒட்ட வச்சு பழைய மாதிரி செயல்பட வச்சு. ஆனா லேட் பண்ணக்கூடாது. ஆனா கர்த்தர் தன் விரோதி போட்ட காது, அவனுக்கு காது போட்ட அப்படியே நினைச்சாரு. என்ன சொல்றாரு? காது எடுத்து அப்பனா அந்த ஆளு அங்கேயே ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் பாத்துல விழுந்திருக்கணும். அவன் அப்படி செய்தானா அப்படி இன்னும் அவனுக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகாத்மா காந்தி ரொம்ப அவருக்கு இயேசுவினுடைய போதனைகளை ரொம்ப
ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஆனா கிறிஸ்தவனா பிடிக்காது. ஏன்னு கேட்டார். அவர் அழகா சொன்னார், கிறிஸ்தவங்க ஆண்டவருடைய போதனை பின்பற்றல. அவர் வெஸ்லி சர்ச்சுக்கு தான் போனதா அவருடைய பயோகிராஃபியை படிச்சார். அவங்க த வே தே பிஹேவ் அதெல்லாம் பார்த்து அவருக்கு பிடிக்கல. ஆனா கிறிஸ்து போதனையில் அவர் ரொம்ப ரொம்ப அவர் ஆர்வமா இருந்தார். அவர் கொள்கை கூட அகிம்சை கொள்கை. ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறு கண்ணத்தை காட்டு. அந்த அகிம்சையை அவர் பின்பற்றினார். அவர் அழகா சொன்னார் ஒரு கோட் என்னன்னா, பலவீனமானவர்கள் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டார்கள், மன்னிப்பது பலசாலிகளின் குணம். அல்லேலூயா. என்னது, நீங்க தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி யோசிப்பாங்க. பலவீனமானவன் மன்னிக்க மாட்டான். என்ன இப்படி சொல்லிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஊரிய பொறுத்திக்கலாம். கேட்டு நான் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன். ஏன் நீ பார்க்கல என்னன்னா 1000 பேர் பார்க்கறது காத்துருக்காங்க. மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன். வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கைன்னா இதெல்லாம் கிவன் டேக் பாலிசி தான். கிவன் டேக் தான் லைஃப். புரியுதா? பலவீனமானவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், வீக்கான அது என்னது, வீக்கான மன்னிக்க மாட்டான். ஆனா பலசாலிகள் மன்னிப்பது பலசாலிகளின் குணமா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமா இருக்கானா மன்னிப்பான். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நடந்தது இருக்கட்டும், இட்ஸ் ஓகே அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்வது மனித தன்மை, மன்னிப்பது தெய்வீக தன்மை. மன்னிக்கிற ஒரு குணம் இருந்தா நமக்குள்ள ஒரு தெய்வீக குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக்கலாம். இன்னொரு ஒரு கோட் படிச்ச தாமஸ் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய கோட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சொல்வார், மூடர்கள் மன்னிக்கவும் மறக்கவும் மாட்டார்கள், கபடத்தவர்கள் மன்னிக்கவும் மறக்கவும் செய்வார்கள், அறிவாளிகள் மன்னிப்பார்கள் ஆனால் மறக்க மாட்டார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த முதல் வார்த்தை நம்மை பிற தப்பிதங்களுக்காக ஜெபிக்கவும் மன்னிக்கவும் அழைக்கிறது. ஆமென், ஆமென். Let us forgive and forget. ரெண்டு கேரக்டர் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. நீங்க இந்த உலகத்துல குடும்பத்துல எங்கேயுமே நம்ம வாழணும்னா ரெண்டு கேரக்டர் நம்ம சொல்லணும். மன்னிக்கணும், ரெண்டாவது அதை என்ன பண்ணணும், மறக்கணும். இந்த முதல் வார்த்தை நம் சத்துருக்களை மன்னிக்கவும் மன்னித்த பிற்பாடு அதை மறைக்கவும் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. பிற தப்பிதங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் பண்ணும்படியாக இந்த முதல் வார்த்தை நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்ற, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. என்னது? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. ஏன் அது ஒருவருக்கொருவர் சொல்றாரு? நீங்க பதில் சொல்லணும். ஏன் ஒருவருக்கொருவர் சொல்றாரு? நம்ம தனியா வாழ முடியாது இல்லையா? எங்க மனைவி இல்லைன்னா ஒரு வாரம் மனைவி இல்லைன்னா அவங்கதான் தாய் இல்லாத ஒரு குழந்தை மாதிரி தான் இல்லையா? எல்லாமே கூட்டாதான் இருக்கணும், குடும்பமா இருக்கும். வெளியே போனாலும் ஒரு கூட்டு தான், ஒரு சமுதாயம் தான். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்தது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. ஆமென். ஒரு குடும்பத்துல சில குடும்பத்துல 12 பேர் இருப்பாங்க. சரிங்களா? எங்க அப்பா அம்மா ஞாபகம் வருது. 12 பேர் இருக்கும். இது எங்க வீட்டுக்குள்ள இருக்கும். 6 ஒரு பாய் இருக்கும். அவரோட என்னென்ன இடம் கிடைக்குதோ அங்க பாயை போட்டு படுத்துக்கணும். கட்டுலாம் கிடையாது. கேட்டீங்கன்னா எங்க அப்பா ரயில்வே வேலை செய்வது அந்த வேலையை விட்டு அந்த ஊழியத்துக்கு
நான் நீண்ட நாள் கழிச்சு வந்தேன். எங்க அப்பா ரொம்ப 20 வயசுக்கே வந்துட்டாரு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு கும்பல் இருந்தா எங்க வீட்டுல, பெரிய கும்பல். 6 பொண்ணு 6 பையன். எவ்வளவு கரெக்டா ஒரு டசன் பண்ணி கத்து வச்சிருக்கோம். ஈக்குவலா 6 பொண்ணு 6 பையன். பெரிய ஒரு பெரிய கும்பல இருக்கும் எங்க வீட்டுல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, எங்க போனாலும் நாம ஒருத்தரோட தான் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கடைக்கு போறீங்க, நீங்களே இப்போ தனியாக டீ போட்டு குடிச்சுக்கிறீங்களா? அங்க ஒருத்தர் இருப்பான், கேஷியர் இருப்பான், துட்டு வாங்குறது. இன்னொருத்தர் இருப்பான் டீ போடுறதுக்கு. இன்னொருத்தர் இருப்பான் சர்வ் பண்றதுக்கு. அதனாலதான் பைபிள் சொல்றது, ஒருவருக்கு ஒருவர். எங்க போனாலும் நீங்க இன்னொருத்தரை சந்திக்கணும். ஆபீஸ் போனா நம்ம சுப்பீரியரை பார்க்கணும். எத்தனை ஸ்டாஃப் நம்ம சந்திக்கணும் ஆபீஸ்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேருக்கு ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அங்கே எபேசியர், இங்கே கொலேசியர். ஒவ்வொரு நிருபத்திலும் அவர் திருச்சபைக்கு பவுல் நிருபத்தில் என்ன எழுதுறாருன்னா, ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் என்பார். இப்போ கோயில் முடிஞ்சதான் என்ன தனியாக போவீங்க? இல்லை, அவங்கவுங்க கணவன் மனைவி குழந்தைகள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். மறுமையானவர்களே, ரொம்ப நேரம் பேசக்கூடாது இன்னைக்கு. இந்த முதல் வார்த்தை, தப்பிதங்களை நான் மன்னிக்கவும் அதை மறக்கவும் அழைக்கிறது. மன்னிக்கலன்னா வாழ்க்கையே இல்லை. கேட்டுதான்? மன்னிக்கலன்னா வேர் இஸ் லைஃப். சட்டம் போட்டீங்கன்னா தான் இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது. மன்னிக்கவும் மறக்கவும் இந்த முதல் வார்த்தை அழைக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பகைஞருக்காக அழகாக பதிவு பேசினார். ஒரு கமெண்ட்ல நான் படிச்ச ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் கடைசி வரைக்கும் இந்த 7 வார்த்தை சொன்னப்போ மனசுல மன்னியும் 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 மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இதாவது அவருடைய கரங்களை நாளை ஒப்புக்கொள்கிறேன்னு அவர் கடைசியா அவர் மறிக்கிற வரைக்கும் மன்னியும் மன்னியன்ற அந்த மாத்திரம் ஸ்டாப்பே பண்ணி அந்த அவருடைய ஆத்மாவில் அது சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது என்று படித்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நம் ஆண்டவர் மன்னிக்கிறவர், பகைஞர்களை மன்னிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆனந்தமாக அவரை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை இந்த முதல் வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இப்பொழுது நாம் 2வது வார்த்தையை நாம் படிப்போம். 2வது வார்த்தை லூக்கா 23 40 44 வசனம் வரைக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மரண குற்றவாளி 2 பேர் ஆண்டவருடைய சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை அந்த கொலை குற்றவாளி கல்லன் பார்க்கின்றார், சத்ருவை நேசிக்கின்றார், பிறரை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். அப்படி என்றால் உண்மையாகவே இவர் தேவகுமாரன் என்று புரிந்து கொண்டு அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He was looking at Jesus. இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசு அவனை நோக்கி பார்த்து என்ன கேட்கிறான்? இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உன்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தார்கள். ஆண்டவரே சொல்லிட்டான். ஆண்டவரே, உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தார்கள். பார்க்க பார்க்க அவர் பரலோகம் என்னுடைய ராஜா புரிஞ்சுக்கிட்டான். இவர் தான் தேவன் புரிஞ்சுக்கிட்டான். பிகாஸ் சத்ருவெல்லாம் மன்னிக்கிறாருன்னா இவர் கடவுளாக இருக்க முடியும். என்னாலும் அப்படி செய்ய முடியாது. இவர் உண்மையான கடவுள். The way he behaves, the way he talks, அவர் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து அவன் ஆச்சரியப்பட்ட அந்த கல்லன். ஆண்டவர் நீ தான், ஆண்டவர்னா நீ வந்ததான், நான் அதை இப்ப ஏத்துக்கிறேன். ஆண்டவரே, உன்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தார்கள். ரிமெம்பர் மீ. பாருங்க என்ன மாதிரி ஒரு ஜபம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. நாம் கூட இங்க இருக்கிற எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைகள். நீங்களா இருக்கட்டும்,
நீங்க எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைங்க. இந்த கல்லன் பார்க்க என்ன அழகான ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் உயிர் போய்விட்டால் ரட்சிக்கப்பட முடியாது. உயிர் உள்ளவரை கிருபையின் வாசல் திறந்து இருக்கிறது. கிறிஸ்துவும் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இந்த உலகத்துல ஞானமான காரியங்களை செய்தவர்களை மனம் திரும்பிய கல்லனும் ஒருவன். ரொம்ப ஞானமான ஒரு காரியத்தை அவன் சிலுவையில செஞ்சுட்டான். கடைசி நேரத்துல, மரண நேரத்துல இந்த கல்லன் செய்த சிறிய ஜபம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஜபம் என்னது சிறிது, ஆனால் அவனுக்கு கிடைச்சது ஆசீர்வாதமும் மிகவும் பெரியது. இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன்னிப்புக்கும் ரட்சிப்புக்கும் நிரந்தரமான ஒரு சாட்சியா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர் என்று அவன் புரிந்து கொண்டார். அன்று கர்த்தர் அவனை பிரகாசிக்க செய்தார். அவனை மறுரூபமாக்கினார், மகிமையில் சேர்த்தார். அல்லேலூயா. என்ன மாதிரி ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். 7 பாரடைஸ் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏதேன் தோட்டம் கூட ஒரு பாரடைஸ் போட்டுருக்கு. பூமிக்கு கீழே ஒரு பாரடைஸ் இருக்குது, பாதாளமா இருக்குது. பட் அதுல இங்க இருக்கும் அங்க போக முடியாது, அங்க இருக்கும் இங்க போக முடியாது. பரலோகத்துல ஒரு பாரடைஸ் இருக்குது. இவ்விதமாக 7 பாரடைஸ் இருப்பதாக பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தது என்ன பாரடைஸ் தெரியுமா? பரலோகத்திலே இருக்கிற அந்த பாரடைஸ்ல இன்றைக்கு the best day. இன்றைக்கு which day is the best day? இன்றைக்கு இன்னைக்கு பார்த்தோம், இதுதான் பெஸ்ட் டே. நாளை நமது கிடையாது. ஆமாவா இல்லையா? என்ன நடக்குமோ நாளைக்கு நமக்கு தெரியாது. திஸ் இஸ் த பெஸ்ட் டே. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், முடிஞ்சா கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நல்லா ஓடணும், நீங்க நல்லா விளையாடணும், நீங்க நல்லா ஜெபிக்கணும், நீங்க பைபிள் வாசிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். டுடே இஸ் த பெஸ்ட் டே. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது இன்றைக்கு பெஸ்ட் டே கொடுத்தாரு. இன்றைக்கு பெஸ்ட் ப்ராமிசரா ஒருவரை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெஸ்ட் ப்ராமிசர். இயேசுவே தான் பெஸ்ட் ப்ராமிசர். ஒரு நல்ல ஒரு தேவனே அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருக்கிறாய். பாரடைஸ். கிரைஸ்ட் இஸ் பாரடைஸ் கிவர். இயேசு கிறிஸ்து பரலோகம் கொடுக்கிறது தான் இந்த உலகத்துல வந்தார். ரத்தம் சிந்தி நம்மை அவர் முக்தி சேர்க்க பிறந்தார். நித்தம் அவரோடு வாழும் நித்திய வழியை திறந்தார். ஆமென். பாரடைஸ்னா என்னன்னு சொல்லி நான் படிச்சேன். அதனுடைய மீனிங் என்ன இங்கிலீஷ்ல படிச்சேன். அதாவது தடையில்லா இன்பம். பாரடைஸ்ல என்ன இருக்குது? தடையில்லா இன்பம். இங்க இன்பம் இருக்குது உலகத்துல, ஆனா தடையாய் வருது. அதுக்கு அடி உதப்படணும், சண்டை போடணும், மூன்று பெறணும். என்ன ஆமாம் இல்லையா? அப்பதான் அந்த இன்பம் கிடைக்குது. அந்த இன்பம் தடையில்லா இன்பம் என்று படித்தேன். அதை மாத்திரம் அல்ல, ரெண்டாவது ரெஸ்டிங் பிளேஸ். வாட் இஸ் பாரடைஸ்னா தடையில்லா இன்பம். ரெண்டாவது ரெஸ்டிங் பிளேஸ். எப்பவும் மகிழ்ச்சி, எப்பவும் சந்தோஷம், எப்பவும் அமைதி, இளைப்பாறுதல். இந்த உலகம் இளைப்பாறுதல் இல்லாத உலகம். இந்த உலகம் எந்த சந்தோஷமும் நிரந்தரமானது அல்ல. அந்த சந்தோஷத்தை நம்பி உங்க வாழ்க்கையை ஏந்துடாதீங்க. நான் சின்னத்துல இருக்கிற பொழுதுபோக்கு என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே கிடையாது. குமார் மார்க்கெட்டை சுத்திட்டு வரும். கேட்டீங்கன்னா இப்ப ரயில்வே ஸ்டேஷன் அப்ப கிடையாது. அள்ளிக்குளம் ஒன்று, பெரிய குளம். பசங்க தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. சின்ன புழு வச்சு தூண்டில் போடுவாங்க. வேலைக்கு பார்ப்பாங்க. சின்ன பையன் 13 வயசு அப்படின்ற வேலைக்கு பார்த்தாங்க. ஒரு தூண்டில் நம்ப மாட்டீங்க, இவ்வளோ பெரிய மீன் மாட்டிச்சு. அவன் கஷ்டப்பட்டு எடுக்கிறான். வெளியே வந்து
அதை குடிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தினது சின்ன சாத்தானுக்கு சின்ன சின்ன ஆசைகளை காட்டி, சின்ன சின்ன சிற்றின்பங்களை காட்டி நம்மையே அப்படியே இழுத்துன்னு போய் அவன் புஷிங்கின்ற ஒரு நரகத்துக்குள்ள நம்ம என்ன பண்றான், தள்ளி விடுறோம். அதை ஏன் சொன்னவங்கன்னா, இந்த உலகத்துல காணப்படுகிற இன்பங்கள் எல்லாம் நிலையற்றது. புரியுதா? லிட்டில் பாய் கொஞ்ச நேரம் தான். என்ன 10 தடவை அமெரிக்கா போயிட்டு பார்த்தீங்க, வெரி குட். இப்ப என்ன ஆச்சு? அதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணா நம்ம வாழ்க்கையில இல்லையா? கார் வாங்கணும், வீடு கட்டணும், என்ன போச்சு? வீடாக உட்கார்ந்து இருக்க போகுது. நீங்க இங்க இருந்து போறீங்க ஒன்றும் இதெல்லாம் பெருசு கிடையாது. இதெல்லாம் நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம் கர்த்தர் நமக்கு மேல வச்சிருக்கார் பேரடைஸ்ல. அதனால இந்த சந்தோஷம் வேணாம்னு சொல்லக்கூடாது. வீடெல்லாம் வாங்கிக்கோங்க, என்ன காரெல்லாம் வாங்கிக்கோங்க, ஹெலிகாப்டர் கூட வாங்கிக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. என்ன பொருள் இல்லாத உலகு இல்லை, அறிவு இல்லாத அவ்வளவு இல்லை. 2 உலகமும் வேணும். ஸோ சின்னத்துக்கு யாருக்கு நான் பேசுறேன்னா, உலகத்தையே நம்பி அதுக்கே உயிரை கொடுக்குறோம், அவர்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். புரியுதா? இன்னைக்காலம் மாத்திரம் நாம் தேவனை நம்புவோமானால் நம்ம போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 2 ஆக்ஷன் இருக்கணும். உலகத்திலே வின்னரா இருக்கணும், அந்த உலகத்திலே நம்ம என்னவா இருக்கணும், ரன்னரா இருக்கணும். ஆமே, நீங்க வின்னரு, அங்க ரன்னர். ஏன்னா ரன்னர்னா ஏசாமி வரும்போது சரண் மேல போனோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பானாக்க இன்னொரு லொகேஷன் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த பரலோக பாரடைஸ்ல நாம என்னென்னைக்கு இருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இலவசமாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, அவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்திருக்கிறோம் எப்பேற்பட்ட பாதி கேட்டாலும் அவர் அப்பவே மனதுரிக்கு என்ன கொடுத்தார், ரட்சிப்பு. முதல்ல சொன்ன 7 பூ. முதல் பூ என்ன? மன்னிப்பு. 2வது பூ என்ன கொடுக்குறாரு? மன்னிப்பு. இந்த பூ வாங்கினா நீ பூ யாருன்னா மந்திரி வரணும்னா பூவை தூக்கி கொடுக்குறோம். அந்த பூவை தூக்கி என்ன பண்றோம்? மீனத்தவங்க என்ன கொடுக்குறோம்? அந்த பூ பாசா எங்க போய் அது புரியுது அப்படின்னு தெரியாது. ஆனா இயேசு கொடுக்குற மன்னிப்பு என்றைக்கும் வாடாத, இயேசு கொடுக்குற ரட்சிப்பு என்றைக்கும் வாடாத. ஆமென். இயேசு கொடுக்குற பாவ மன்னிப்பு நமக்கு நித்திய இன்பத்தை கொடுக்கின்ற ஒரு பூ. அந்த பூக்காக நன்றி செலுத்துவோம். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பெறாமல் இருப்போமானால் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இந்த நாட்டில் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம், அர்ப்பணிக்கும். ஆண்டவரே, பாவியாக என்ன நெல்லியும் கிருபையாக ஆண்டவரே என்னை பண்ணி என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தார். The day will come, we will die. இல்லைன்னா இயேசுவினுடைய வருகை 2ல ஏதாவது ஒன்று நம்ம ஒரு நாள் சந்திக்கணும். 100 வயசுல சொன்ன நீங்கள் நினைக்கலாம், உங்க நித்தியம் எங்க போக போறீங்க? பரலோகத்துல பாரடைஸ் நீங்க போய் ஆகணும். தாவீது சொன்னார், கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்டுல நிறைய தரும். அந்த வீட்டுக்கு போகணும். அதுக்கு இங்க போய் வீடு வாங்காத பிளாட் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பத்திரமா நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு நடந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தை இது என்ன பூங்க? இல்லப்பா, இந்த பூ வெரி குட். இந்த பூ வந்து அரவணைப்பு, ரட்சிப்பு. முதல் பூ என்ன பூ? மன்னிப்பு. செகண்ட் ரட்சிப்பு. 3வது அரவணைப்பு. அரவணைப்பு கிரேட்டஸ்ட் திங். இந்த வார்த்தை நல்லா இருக்குதுங்க. நம்ம எல்லாரையும் அரவணைச்சு போனோம்னு நல்லது. எல்லாருக்குமே சண்டையே போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது, நிம்மதியா இருக்காது. எல்லாரையும் என்ன பண்ணணும்? அரவணைச்சுன்னு பண்ணணும். ஒரு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைங்க அவங்க அரவணைச்சு கேட்பாங்க. எங்க அம்மா 12 பிள்ளைங்க 12 பேரும் மேனேஜ் பண்ணுவோம். கேட்டீங்கன்னா என்னை பத்தி எங்க அண்ணன் தப்பா எதனா போல் சொல்லுவாங்க, அவனை பத்தி யார்கிட்ட எதனா சொல்லி விட்டுருவாங்க. இப்படி சொல்லி 12 பேர் மேனேஜ் பண்ணுவாங்க.
எனக்கு நல்லவங்களா இருப்பாங்க, எங்க அக்கா பார்க்கணும் இவன் தானே பெரிய தொந்தரவு கொடுத்துருக்கிறான்னு அங்க சொல்லுவாங்க. அப்படி மாத்தி மாத்தி இருக்கு. அண்ணனுக்கு தெரியும் அழகா மேனேஜ் பண்ணுவோம், எல்லாரையும் அழகா நினைச்சு போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது வார்த்தை, அவர் தம்முடைய மூணாவது வார்த்தை தயவுசெய்து படிப்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூணாவது வார்த்தையை ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க பாருங்க, சிலுவை அருகே யார் நின்று இருக்குது? அவருடைய தாய் மரியாதை. கேட்டேம்மா, சிலுவையில் ஆண்டவர் தொங்கிட்டு இருக்காரு, அம்மா அழுறாரு. அழுதுட்டு தூரமா நிக்கல, சிலுவை கிட்டே நிக்கிறாங்க. என் புள்ள எப்படி இருந்து தலைமகா, அதுவும் ஹீரோ வேற, என்ன மாதிரி மக்களுக்கு உபதேசம் பண்ணாரு. வாட்டாரால் தெரிந்து கரக்கல் சீசி கண்ணு செத்து போன காதுலாம் அப்படி அவங்க அம்மா இப்ப எவ்வளவு பெருமையா இருந்துட்டு அவங்க மகனுக்கு இப்பேற்பட்ட முடிவா, ஐயோ மகனேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த செல்வ அங்கேயே நிற்கிறாங்க. ஒரு நாள் எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அக்கா பெரிய அறிவாளி, ஒன்றும் பேசலாம் முடியாது, அவங்க சைக்காட்டிஸ்ட், அமெரிக்காவில் இருக்காங்க. நான் லெட்டர் எழுதினேன், இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டெலிஃபோனில் நான் பேசினேன். அப்போ அவங்க எனக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. உலகத்திலேயே த பியூட்டிஃபுல் வேர்ட் இஸ் அம்மா. உலகத்திலே அழகான வார்த்தை எதுமா? கைப்பிடியா? என்ன வார்த்தை? The beautiful word in the world is அம்மா. உலகத்திலே ஒரு அழகான வார்த்தை ஒன்று இருக்குதுன்னா அது அம்மா. நம்மால் சொன்னா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. கேட்டீங்களா? அம்மா. நாடு கண்ணு குட்டி போட்டதும் கண்ணு குட்டின்னு சொல்றோம். அம்மா கத்தா அம்மா. அம்மா கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. அந்த அன்பம் மாறவே மாறாது. என்னன்னா மேல திட்டுவாங்க, மேல அடிப்பாங்க, அதெல்லாம் அம்மா டூட்டி. தப்பு செய்யணும் திட்டுவாங்க, தப்பு செய்யும் போது அடிப்பாங்க, தப்பு செய்யும் போது இன்னும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, கெட்ட விட்டுருவாங்க, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அம்மா நம்ம சாப்பிடலன்னா அழுவாங்க, லேட்டா வரலன்னா அழுவாங்க. ஏதோ சின்னதுல நான் 14 வயசுல 2 நாள் வீட்டுக்கு வரல. எங்க அம்மா பார்த்தா திடீர்னு வந்துட்டாங்க, மீனை கிளீன் பண்ணிக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே எங்க அம்மா பண்ணுக்குள்ள டென்னிஸ் சொல்லுவாங்க, காலர் சொல்லுவாங்க, எக்ஸிங்வாங்க, ஃபீலிங்ஸ்வாங்க, எட்வின் என்னவாங்க, எத்தனை பேசுறாங்க. அதுல நான் ஒண்ணு திடீர்னு வந்து நிக்கிறேன். எங்க அம்மா கட்டி பிடிச்சுன்னு ஆடுறாங்க. என்னடா பண்ணல என்னன்னு கேட்டேன். கட்டெல்லாம் போக மாட்டேன். கேட்டீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு இருப்பேன். என் தலை மாட்டேன் எங்கள் அம்மா ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளை வேலை வெட்டி வேலை சுற்றி வராங்க, நல்ல வேலை கிடைக்கும். எங்கள் அம்மா பண்ண ஜபம் இன்கம் டேக்ஸில் வேலை. எனக்கு 2 பர்சனாலிட்டி. ஒன்று பாஸ்டரு, அப்படி ஜாஸ்தி பேசினா பாக்கெட் வந்து பர்ஸ் எடுத்து ஐடி கார்டை காட்டுவேன். நான் இன்கம் டேக்ஸ் சீனியர் டேக்ஸ் ஆஃபீஸர் சார். கேட்டீங்கன்னா ஸோ இது எங்கள் அம்மா ஜபம் தான். எங்கள் அம்மா மறக்க முடியாது. எங்கள் அம்மா மாதிரினா யாரும் குடும்பத்தில் வாழவும் முடியாது, கஷ்டப்படவும் முடியாது. எங்கள் அம்மா அப்பாவை நான் எப்போ நான் நினைக்கிறேன். அப்போ என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கடைசி வரைக்கும் நம்ம அம்மா தான் நிற்பாங்க. அவன் கை தூக்குங்க, அம்மா தான் கடைசி வரைக்கும் நிற்பாரு. மனைவி நிற்பாதான்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். நீ சிக்காத இல்லையா, எனக்கு தூக்க வருது, தூங்கணும் நான் அப்படின்னு தூங்கினேன். சரிங்களா? மனைவிக்குள்ள கோச்சிட்டு போறீங்க. நீங்க கூட ஒரு நாளைக்கு என்ன வாங்க போறீங்க? அம்மா கிடையாது. அம்மா நெவர். கடைசி விற்கிறாங்க அப்படியே சிலுவை கிட்ட. என்ன அடி, நீங்க அடிங்க, என்ன கூட சிலுவையில் அடிக்க ரெடி.
அந்த அம்மா அங்கே நின்னாங்க குருத்தியா அழுகுறாங்க. பிள்ளைய பார்த்து எப்படிங்க அழாத இருப்பாங்க? கொஞ்ச நேரத்தில் பதையா இருக்கு, எக்கச்சக்கமான சித்திரவதையில ஆண்டவர் பற்றி கொடுத்தார். ஆண்டவர் ஆண்டவர் அம்மா யாரையும் உலகத்துல யாரையும் நினைக்கல, அவர் மேலேயே பார்த்துக்கிட்டாரு. திடீர்னு கண்ணை தாத்த பார்க்கறாரு, அம்மா அழுது இருக்கிறாங்க சிலுவையில். ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரி, நான் என் தாய்க்கு என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஒரு சரியான பாதுகாப்பை நான் அவங்க எதிர்காலத்துக்கு நான் கொடுப்பேன் மனசில் அவர் நினைச்சிட்டார். ஆக்சுவலி இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் கேர் ஃபார் ஹிஸ் மதர். கிறிஸ்து தன்னுடைய தாய்க்காக அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட அக்கறை, கவலை, என் தாய்க்கு நான் ஏதாவது செய்வேன், நான் என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்து முடித்துவிட்டு என் தாயை நான் கைவிட மாட்டேன். அவர்களோடு இருந்த நாட்கள் எல்லாம் அவங்க ரொம்ப அன்பா இருந்தார், அவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தார், அவங்களோட கூட சாப்பிட்டாரு, பழக்கினாரு, எல்லாம் பண்ணாரு. இப்போ அவர் பிரிகிற வேலை வந்துச்சு, அம்மா அழுகுறாங்க, தாங்கிக்க முடியல. இப்ப என்ன சொல்றாரு, அம்மா ஏதாவது ஒரு நான் செய்யணும் அப்படின்னு நான் சொன்ன வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு போதும். அதாவது இயேசுவை யோசிப்பு ரொம்ப சீக்கிரமா இறந்துட்டார். பைபிள் அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இயேசுவி தாயார் கூட நீண்ட நாள் இல்லை, 55 வயசுல அவங்க இறந்துருக்காங்க. ஆனா இயேசுவி என்ன சிலுவையில கொண்டாருன்னா, தன் தாயின் பாதுகாப்பற்ற நிலையை உணர்ந்து அவருக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் சிலுவையில நினைச்சார். இஸ் கேர் ஃபார் ஹிஸ் மதர். தாய்க்காக கவலைப்பட்ட, நம்ம தாய்க்காக கவலைப்பட்டு தான் ஆகணும். பார்த்தீங்களா, எங்க அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்வேன், புரியுதா? எங்க அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்வேன். ஐ வாண்ட் டு டு சம்திங் ஃபார் மை மதர். சில பேர் கல்வ கூட கட்ட மாட்டாங்க. அவங்க அன்பா பார்த்தாங்க அந்த பையனை. 2 கார் வாங்கிட்டான், அண்ணா நகர்ல 2 வீடு வாங்கிட்டான். கேட்டா சொல்லுவான், இப்பதான் ஹைதராபாத் தான் சுத்திட்டு வந்தானுமா. திருப்பி கேட்டா சொல்லுவான், சிங்கப்பூர் போயிட்டு எல்லாம் பண்ணுவான். என்னடா அம்மாவுக்கு கல்வ கட்டல போய் வேறு ஏண்டா இப்போ பண்ணி அவங்க எல்லாம் அன்பா பார்த்தாங்க. இப்படியும் சில பிள்ளைகள். ஆனா இயேசுவாமி எல்லா பிள்ளைகளுக்கும் ரோல் மாடலாக இருக்கிறார். தன் தாயின் பாதுகாப்பற்ற நிலையை உணர்ந்து அவருக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க எதனால சொல்லிட்டு அவருக்கு அன்பான சீஷனை பார்க்கிறார். யோவான் இயேசுவாமி யோவான் ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பார். ஆமென். அது ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இயேசுவாமியினுடைய மார்க்ல எப்போ யோவான் சாதிட்டு இருப்பார். எதெல்லாம் விஷயத்தை அவர் கிட்ட வாங்கினா எல்லா சீசனும் யோவான் கிட்ட கேட்பாங்க, நீ கேள்வி சொல்லு. அவர் கேட்பாரு, சொல்லுவார். கேட்டீங்கன்னா அவ்வளோ அன்பான சீடன் யோவான். அப்போ யோவானை பார்த்து சொல்லுவார், அதோ உன் தாய். அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவார், ஸ்திரியே, நான் உன் வயிற்றுல பிறந்த கடவுள், நான் உனக்கு மகனா என்னைக்கு இருக்க முடியாது. ஐ எம் காட். நான் என் வேலை முடிஞ்சது மேலே போகிறேன், அதோ உன் மகன். பைபிள் சொல்ற அந்த நிமிஷத்துல இருந்து அவன் அன்போடு தன்னுடைய தாயை ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய தாய் பாதுகாப்பற்ற அந்த நிலையை உணர்ந்த மகன் இயேசு. உங்க தாயை பற்றி உணர்ந்தீங்களா? நீங்கள் எப்பொழுதாவது உங்களுடைய தாயினுடைய பாதுகாப்பை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வருது. என்னன்னா லாங் லைஃப். யார் அப்பா அம்மாவை நல்லா கவனிக்கிறீங்களோ அவங்க கடவுள் கொடுக்கிற பரிசு என்னன்னா நீண்ட ஆயுள். புரியுதா? என்னன்னா ஏன் அந்த பர்டிகுலரா சொல்றாருன்னா அது ஒரு வெகுமதி. அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. அப்போ நீ வாழ்ந்த இந்த தேசத்துல உன்
நாட்கள் என்ன பண்ணிருக்கோம்? நீடித்திருக்கும். அல்லேலூயா. See, everybody wants to live. யாரும் nobody wants to die. யாருன்னா சீக்கிரம் போயிடணும்னு ஆசை இருக்குதா? அதெல்லாம் நம்ம உலகத்தில் அப்படி இல்லைங்க. கடவுள் சொல்றாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்க நான் நல்லா சொல்ல மாட்டேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை, அதான் பைபிள். அப்ப என்ன அர்த்தம்? என் பிள்ளை பார்த்தா அது பிள்ளைங்க அது கல்யாணம் நடக்கிறது பார்க்குறேன்னா அப்ப என்னுடைய ஆயுசு என்ன ஆயிடுச்சு? கூடி போச்சு. நிறைய ஆயுசு. பிள்ளைகளின் பிள்ளைகளை அப்போ அந்த நீண்ட ஆயுளை அவர் பார்த்து பண்றாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறேன். God is my long life. ஆண்டவர் நமக்கு ஜீவன் பாத்திரம், அவரே தீர்க்காயுசு நமக்கு இருக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு கூட நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் வீட்டில் 3 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் இந்தியன் பேங்க் மேனேஜர், எனக்கு 3 அண்ணன். திடீர்னு ஸ்ட்ரோக் இறந்துட்டார். ஒரு தம்பி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போனான். அப்புறம் இங்கே வந்துட்டான், மதுரையில் கல்யாணம் பண்ணான். அவனுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதே அந்த கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் அவன் இறந்துட்டான். இன்னொரு தங்கச்சி ஷீபான், பழைய காலத்து ஆளுங்களுக்கு தான் தெரியும் அவன் ஷீபான் யாருன்னு பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு தெரியாது, இப்போ குழந்தைங்கள இருந்துருப்பீங்க. அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அவங்க இறந்துட்டாங்க. 3 பேர் நான் மிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 9 பேர் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. அவங்க 3 பேரை விட நான் ஒன்றும் பெரிய நீதிமானும் பரிசுத்தவானும் யோக்கியமா இல்லை. எனக்கு நீதி தான், இவ்வளோ ஆயுச ஆரோக்கியமா கொடுத்துருக்கீங்க, அதற்காக கொடாக்கூடி ஸ்தோத்திரம் சொன்னேன். காரணம் என்ன தெரியுங்களா? எங்க அம்மா சாகும் பொழுது என் கூட தான் இருந்தாங்க. என் வீட்டில் இங்கே தான் இறந்தாங்க. அமெரிக்காவில் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. இருக்க மாட்டாங்க, ஓடி வந்துட்டாங்க. என் அண்ணன் ரிட்டர்ன் பண்ண 3 ஃப்ளாட் பெரிய வீடு லோக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியாது. அவர் வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அங்கங்க ஓடி வந்துட்டாங்க. கடைசியில் அவருடைய அண்ணன் கூப்பிட்டு கேட்டார், என்னடா இந்த மாதிரிலாம் பண்றாங்க? நான் போய்கிட்ட என்னம்மா இப்படி பண்றேன்னு சொல்றாங்க. அண்ணன் ரொம்ப மரியாதை பேச பண்ணேன்னு பயந்து அவரு அம்மா சொல்லிட்டாங்க, என்னை எடுத்துட்டு நாளைக்கு சீட்டில் விட்டுருவாங்க. கடைசியில் சாகும்போது இங்க தான் இறந்தாங்க. எங்க அப்பா அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தார், உடம்பு சரியில்லை. பட் அவன் என் கூட தான் இருந்து மச்சர். ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஏன் சொல்றேன்னா, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது. எங்கள் அப்பா நான் தான் எந்த ஃப்ரீ, எங்கள் அப்பாவுக்கும் ஃப்ரீ நிறைய. ஆனால் 6 மாதத்துக்கு தான் அட்மிட் ஆகிடுவேன். ஜம்முன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா ஒன்றுமே பண்ணது. அவருக்கு ஃபுல் மரியாதை, ஃபுல்லாக அனுப்பி கொடுத்தேன். அவர் பெரியவர், ஹாஸ்பிட்டல் நல்ல படிப்பாதி. அம்மாவையும் 2 பேரும் கடைசியில் என்கிட்ட தான் 12 பேர் இருந்தால் கூட 2 பேரும் என் கூட தான் இருந்து 2 பேரும் மறிச்சாங்க. இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு இன்னும் பேசுறேன். இன்னைக்கு பார்த்துங்க, ஒரே ஆள் 7 பாக்கியம் பேசுறேன். முன்னெல்லாம் 7 பேர் வருவாங்க. அண்ணன் ராஜுக்கு வருவார், அண்ணன் ராஜத்துக்கு வருவார், டாக்டர் ஜெய்சிக்கு வருவார். யாருமே அப்படி வர முடியாது. அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. ஏன் சொல்ல வருமா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்த. இது நிறைய இருக்குங்க. என்னால் இப்போ பேசுறதுக்கு மேலே இல்லை. ஆகவே நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ண இந்த வார்த்தை நம்மை அழைக்கிறது. நம்முடைய தாய் தகப்பனைக்கு கேர் கொடுக்கறதுக்கு இந்த வார்த்தை நம்மை அழைக்கிறது. புரியுதா? உன் தாய் வயது செல்வம் ஆகும்போது அவளை என்ன பண்ணாத, தள்ளி வைக்காத. ஒரு ஹாட் வேர்ட்ஸை சொல்லக்கூடாது. 60 வயசு மேலே ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவங்க கடுமையாக பேசவே கூடாது, அவங்க குறை சொல்லவே கூடாது. ஆனால் அவங்க எல்லா நாட்டி திங்ஸும் பண்ணுவாங்க. நமக்கு அகேன்ஸ்டாக கேட்டீங்கன்னா, நம்ம சக்கரை போட்டு குடிக்காத, உங்களுக்கு டயபெட் இருக்குதுன்னா நமக்கு தெரியாத போய் அவங்க சக்கரை போட்டு காஃபி குடிச்சிருப்பாங்க. என்ன இட்லி வடகறி சாப்பிடக்கூடாதுன்னா நம்மளுக்கு தெரியாத போய் சரவணா ஹோட்டலில் இட்லியும் வடகறி எல்லாம் நல்லா சாப்பிட்டு நிற்பாங்க.
வயசு 60க்கு மேல ஆகணும், குழந்தை பருவம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணணும், ரொம்ப மென்மையாக நடத்தணும். எப்படி உங்களை குழந்தையா இருக்கும்போது பாசமா தூக்கி அன்பா நடத்தினாங்களா, நீங்க அன்பா நடத்தணும். அப்பா அம்மா கிட்ட அன்பா பேசணும், பழகணும். நான் வந்துதான் அப்படியே போயிட்டு தமாத பற்றக்கூடாது. அம்மா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, காலையில் என்ன பண்ணீங்க, பேருக்கெல்லாம் பேசணும். அதே மாதிரி மனைவி கிட்ட கூட பேசணும். மனைவிலாம் கோச்சுக்கு போறீங்க, ஐயா நம்மளோட சொல்ல மாட்டோம். அம்மா கிட்ட சும்மா தான் பேசணும். ஏதாவது ஒரு கதையை தொடங்கி பேசினா அந்த பேசுறதுலேயே அவங்க புரிப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், 60 வயசு போனவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, என் பிள்ளை பேசுனா தான் பரவாயில்ல, அந்த வீட்டில் நடமாடியில் இருப்பான் பையன் கொஞ்சாதி கூட என்ன பிள்ளைங்க கூட, அது பார்த்தா தான் அவங்க திருப்தி ஆகும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, வாய் காட்டின கணம் பண்ணிங்கன்னா நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இதில் எவ்வளோ அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணோம்னா எவ்வளோ ஆபத்தான விஷயம்னா, நமக்கு டேஞ்சரான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதியிருக்குது. பட் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு விரும்பல. இந்த வார்த்தை நம் தாயும் தகப்பனையும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கொடுத்து அவங்க அன்பா நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா அப்பா அந்த கட்சி வரைக்கும் பாண்டியிட்ட அம்மா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எங்க அம்மா பண்ற அட்வைஸ்லாம் ஹைஸ்கூல் தான் படிச்சாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, எங்க அம்மா அட்வைஸ் இப்போ பார்க்கப்படும். நானும் என் பொண்டாட்டி பெரிய சயின்ஸ் கிராஜுவேட்டு பிஎட் கட்டினேன். ஒன்னா இல்லை ஏமி లేదు. ஒரு அட்வைஸா அங்கிருந்து எனக்கு வருது. நான் தான் அட்வைஸ் கொடுத்துருக்கேன் தவிர அங்கிருந்து ஏமி లేదు. இப்படி தான் பேசணும், இப்படி பழகணும், இப்படி நிற்கணும், கோயில அப்படி நிற்கணும், டீச்சிங். பட் எங்க அம்மா என்ன சொல்றது, தெய்வத்தாய் அந்த கொடுத்த அந்த லுத்திரன் ஸ்கூல் சொல்றாங்க. அவங்க பரம்பரைன்னா லுத்திரன் கோயில் மெம்பர்ஸ். அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் கோயிலுமாங்க தானே தெருவுது. அவங்க ஒரு ஹைஸ்கூல்ல படிச்சவங்க அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டருமே பேசுவாங்க. நம்ம தானே இன்னுமே செல்லாது. ஸோ லெட் அஸ் ஆனர் அவர் பேரண்ட்ஸ். யார் என்ன சொன்னாலும் அப்பா அம்மா கூட கூடாது. ஆக்சுவலி தலையில தூக்கி சொல்லணும். சொன்னீங்களா, உங்களை தான் கேட்குறேன், சொன்னீங்களா, கையை காணுங்க, சுமக்க மாட்டீங்க போட்டது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் டேவிட் தான் தருமாங்க. எல்லாரும் நம்ம அப்பா கனம் பண்ணணும். We have to give care to our parents. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போது 4வது வார்த்தை, மார்க்கு 15:32. ஆவிக்குரிய பாடுகளை வெளிப்படுத்தும் வார்த்தை முதலே சொல்லிட்டேன். தனக்காக பேசின வார்த்தை. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். ஓகே, இது என்ன? இது ஏலோயி லாமா சபக்தானி. ஆண்டவர் ஒரு லாங்குவேஜ், 3 லாங்குவேஜ் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ். ஒன்று, இது அரபிக் என்ற ஒரு மொழி பேசப்பட்டது, ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது. ஆண்டவர் அந்த மொழியை அடிக்கடி பயன்படுத்தினார். அரபிக் மொழியாக தான் இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் சில பைபிள் ஸ்காலர் என்ன சொல்றாங்க, இது ஒரு எபிரேய மொழியா இருக்கலாம். 3வது என்ன சொல்றாங்கன்னா சீரியானிக் லாங்குவேஜா இருக்கலாம். இந்த 3 லாங்குவேஜும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 9 மணிக்கு சிறுவையில் அரைஞ்சாங்க, 3 மணி வரைக்கும் வெளிச்சம் இருந்தது. அப்புறம் அந்த 3ஆம் மணி 3rd hour கடந்த பிற்பாடு பூமி எங்கும் ஒரே அந்தகாரம் வானம் பூமி எல்லாம் இருந்துச்சு. சூரியன் ஒளி கொடுக்க மறுத்துச்சு. அப்படியே இருள் ஆண்டவர் இருக்கிறார். அந்த இருள் வந்து ஆண்டவர் உரத்த சத்தமா கூப்பிடுறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதல். இந்த 4ஆம் வார்த்தை
படிக்கிறார். சங்கீதம் 22:1. அங்க இவர் சொல்ல போகின்ற இந்த காரியம் அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது இங்கே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை ஒரு பக்கம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அதாவது ஆதியாகமம் 3:15 சகரியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் 34 தீர்க்க தரிசனங்கள் அவருடைய பாடுமரணத்தை குறித்து சொல்லப்பட்டது. அதையெல்லாம் அவர் ஒரே நாளிலே ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அதில் ஒன்றுதான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேல் என்ன சுமந்தார்? அவருடைய சரீரத்திலே நமது பாவங்களை என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் உலகத்திலே வாழ்ந்தவர்களுடைய பாவம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டவர்களுடைய பாவம், உலகம் கடைசி வரைக்கும், கடைசி நாள் இருக்க போகிற காலம் வரைக்கும் வாழ போகிறவருடைய பாவம், எல்லாருடைய பாவத்தையும் இயேசுதாமே தம்முடைய சரீரத்திலே அவர் என்ன பண்ணாரு? சுமந்துட்டு இருக்கிறார். அந்த பாவத்தை சுமந்த அந்த உச்சக்கட்டம், அதான் சென்டர் பாயிண்ட். எல்லா பாவமும் கரெக்டா வந்து அந்த உச்சக்கட்டமா ஒரு நாள் அப்படியே அந்த ஒரே சரீரத்தில் எல்லா பாவமும் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, நாம் குறிப்பா சொன்னா சுருக்கமா நாம் எல்லாரும் நீதிமான்களாகும்படி நம்ம பாவத்தெல்லாம் நம்முடைய சரீரத்துல சுமந்துக்கிட்டு பாவம் அறியாத அவரை நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாவம் ஆக்கினார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்பனா சாபத்திலிருந்து மீட்கிற நேரம் உலகத்தின் சாபம் எல்லாம் அவர் மேல வந்துருச்சு, உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன ஆயிடுச்சு? அவங்க இதாவது கிட்ட அவரு பிரிச்சுட்டார். பாவம் பிரிச்சிருக்கு. ஏன்? அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒப்புரவாக்கிக் கொள்வது அவருக்கு பிரியமாயிற்று. அதாவது பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளை ஆண்டவர் இணைக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார். நம்முடைய கைகளை தேவனோடு இணைக்கும்படியாக இயேசு கைவிடப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனையும் மனிதனையும் சமாதானப்படுத்துகிறது. பூலோகத்தையும் வான்லோகத்தையும் அது இணைக்கிறது. மனிதனின் பாவத்தினால் மனித இனத்தின் மீது வர வேண்டிய தேவ கோபாக்கினை, பாவத்தின் தண்டனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டபடியினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த அவர் சிந்தின ரத்தத்தை அவர் பாடுமரணத்தை விசுவாசிக்கும் பொழுது அவர் நீதிமானாக்கப்படுகிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய கரங்களை தேவனுடைய கருத்தோடு இணைக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் என்ன பண்ணார்?
கைவிடப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் ஒரு பாடலை கேட்போம். நான் எந்த பாட்டு கேட்கணும் அது கிடையாது. இன்னும் இப்போ ஒரு பாட்டு போடுறேன், கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படணும் நம்மளை அழைக்கிறார். பாவம் மன்னிப்பு பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய். என்னென்ன சுமந்தாரு? பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய். எத்தனாவது வார்த்தையில இதை பார்க்குறோம்னா, அந்த 4வது வார்த்தையில தான் ஒரு பாவத்தையும் சாபத்தையும் என்ன பண்ணாரு? சுமந்தார். அதனுடைய உச்சக்கட்டம். தட்ஸ் ஓவர். இமைப்பொழுது உண்மை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கமான ஒழுக்கங்களை நான் உன்னை என்ன பண்ணேன் சேர்த்து. இமைப்பொழுது கர்த்தர் பிரிஞ்சாரு. அந்த தவிப்பை அவரால் தாங்கிக்கிற முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 5வது வார்த்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாளமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாளமாய் இருக்கிறேன் என்றார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சிலுவையிலே தாகத்தினால் தவிக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெறும் தாகமாய் இருக்கிறேன்னு தான் சொன்னாரே தவிர தாகத்துக்கு எனக்கு தண்ணி கொடுங்கன்னு அவர் சொல்லல. ஏசாமிக்கு 3 முறை ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்பட்டது. சிலுவை கொல்கத்தா மலைக்கு போன உடனே அவருக்கு திராட்சை ரசமும் வெள்ளை கோலமும் கலந்த ஒரு ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. அதை குடிக்கல. அப்புறமா முதல் வார்த்தைக்கும் 2வது வார்த்தைக்கும் இடையே மறுபடியும் ஒரு காடியை கொடுக்குறாரு. குடிக்கல. இப்ப 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன்னு சொல்றதும் அவன் போய் காடியில அந்த காலை பஞ்ச் பண்ணி வாயில வைக்கிறார். வாங்கினாரு. ஆனா கத்தர் அதை குடிச்சார். ஆனா குடிக்கல. அது என்ன தெரியுங்களா? அது வெள்ளை கோலம் திராட்சரசம் கலந்த ஒரு விதமான பானம். பலஸ்தீன நாட்டில் இருந்த பெரிய பெரிய பணக்கார ஸ்திரீகள்லாம் சேர்ந்து அதை தயாரிச்சாங்க. கொலை கொடுத்தவங்க சிலுவையில் சுமந்து கொண்டு போகும்போது அவங்களை அச்சு கூட்டி போவாங்க. அவங்க தண்ணி கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த பணக்கார ஸ்திரீங்க அவங்களுக்குன்னு சொல்லி சிலுவையான ஒரு பெரிய பாத்திரம் வடியிலெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஈசாமிக்கு அது கொடுக்கப்பட்டது. தாகமாயிருக்குன்னு சொன்ன உடனே கொண்டாந்து கொடுத்தா ஆனால் ஆண்டவர் அதை வாங்கி அவர் குடிக்கல. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் நான் வேத வாக்கியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் பிடிப்புள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மனுஷனுக்கு 2 தாகம் இருக்குதுங்க. ஒண்ணு சரீர தாகம், தண்ணி குடிக்கணும். ஆத்மால ஒரு தாகம் இருக்குது. தாவீது சொல்றார், என் சரீரம் உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது, எப்பொழுது உங்களுடைய சன்னிதானத்துக்கு நான் வந்து நிற்பேன் என்று சொன்னார். அப்போ அவருடைய ஆத்மா கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு எப்போ போனான்னு தாகமாயிருக்கிறது. 2 தாகம் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சிலுவையிலே நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு காடி கொடுத்தாலும் பிடிக்கல. ஆனா சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் அவர் என்ன கேட்கிறாருன்னா, என் தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்லுவா, நீ யூதராயிற்று. யூதர் வந்து சமாரியர்கிட்ட எதுவுமே வாங்கி குடிக்க மாட்டாங்கள, சம்பந்தமே கலக்க மாட்டாங்க, எங்களை தண்ணி கேட்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்வார், நான் யார் தெரியுமா? நான் தான் ஜீவ தண்ணி. நான் தான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஈவு. நான் யாரும் தெரிஞ்சிருந்தா நீயே என்கிட்ட கேட்டிருப்ப, நான் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். ஒரு தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் சொன்ன அப்பேற்பட்ட ஆண்டவர், ஜீவ தண்ணீர் அந்த ஆண்டவர் சிலுவையில சொல்றார், நான் தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நிறைய தாகம் இருக்கு. அந்த தாகத்தை இன்றைக்கு நாம் தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம உள்ளத்துல அவர் வாசம் பண்ண தாகமாக உள்ளத்தை ஆண்டவருக்கு முற்றிலுமாக கொடுப்பீங்களா? நாமெல்லாம் அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்னு அவர் தாகமா இருக்கார். நாம ஆண்டவருடைய அன்பை உலகத்துக்கு சொல்லணும் தாகமா இருக்கிறார். சிலுவையிலே நான் யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவார் என்று அவர் தாகமா இருக்கிறார். இந்த இந்தியாவுக்காக அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகமா இருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கிற 800 crores people ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தாகமா இருக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் தாகமா இருக்கார். கடைசியா பண்ண சொன்ன அவருடைய வருகையில நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு அவர் தாகமா இருக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் தாகத்தை நாம் தீர்ப்போமா? கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 5வது வார்த்தை இப்போது முடிவு பெற்றது. நாம் அவருக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய அன்பை உலகத்தில் சொல்லும் போது அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 6வது வார்த்தை. இது வெற்றியின் வார்த்தை. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, இட் இஸ் finished என்று சொல்லுகிறார். இது உண்மையிலே வெற்றியின் வார்த்தை. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்காங்க. பெரிய வீடு வாங்கிட்டு வாங்கிட்டு பேங்க்ல இஎம்ஐ கட்ட முடியாத பாதிக்கு அவன் கட்ட மாட்டான். கடைசியில் பேங்க்கார இவனுக்கு தெரியாத அவன் அந்த வீட்டையே ஏலம் விட்டுருப்பான். வீடை கட்ட தொடங்குனது பெருசு இல்லை, எப்படி முடிச்சது? நீ படிக்க கல்லூரிக்கு போனது பெருசு இல்லை, எப்படி நீ டிகிரி வாங்கின? உனக்கு கல்யாணம் ஆனது பெருசு இல்லை, நீ எப்படி வாழ்ந்த? அழகா வாழ்ந்தியா? 100 வருஷம் வாழ்ந்தியா? என்ன அதான் மேட்டர். எந்த ஒரு துவக்கமும் பெரிய விஷயம் அல்ல, முடிவுதான் பெரிய விஷயம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எதை தொடங்கணும் அந்த பேசுறது, எப்படி முடிச்சீங்க? அழகா சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடிங்க, போராட்டத்தை முடித்து நீதியின் பீடம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்நாளிலே தேவன் அதை எனக்கு என்ன பண்றாரு? தருவார். புரியுதா? அப்போ அந்த அழகான ஒரு முடிவு ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் முடிச்சிட்டார். சந்தோஷமா சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் finished. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் செய்து என்ன பண்ணணும்? முடிக்கணும். அதுதான் நம்முடைய வெற்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூரண பரிசுத்தி முடிந்தாயிற்று. சாத்தானை தோற்கடித்து முடிந்தாயிற்று. அவருடைய சரீர பாடுகள் முடிந்தாயிற்று. கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், பாடு மரணத்தை பற்றி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முடிந்தாயிற்று. பாவ பிரமாணம் முடிந்தாயிற்று. கிறிஸ்து மகிமை அடைந்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலினாலும் தேவ பலத்தினாலும் நான் பாவம், நியாயப்பிரமாணம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டிலிருந்து நான் விடுதலை பெற்று முடிந்தாயிற்று. அப்படி முடியலன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார் அல்ல, முடித்து விட்டார். அதுக்காக நாம் நன்றி செலுத்தோம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பார்ப்போம். ஏழை மன்னர் குருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை இருக்கிறார், ஏற்றுக்கொண்டு அவரை தந்தார். இந்த பாட்டு தாழ்ல பாருங்க. இரண்டாவது பாடல்.
மூன்றாவதாக கடைசி வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வார்த்தை லூக்கா 23:46 வசனத்தில் இருக்கிறது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி வார்த்தை கூட ஜெப வார்த்தை தான். ஜெபத்திலே தொடங்கினார், 1ஆம் வார்த்தையை ஜெபத்திலே முடித்தார். அதாவது மதமே சொன்ன மத பிரசனம் மாதிரி இது சிலுவை பிரசனம். இதுதான் கடைசி பிரசனம். என்னன்னா ஒரு அழகான முடிவு, சமாதானமான ஒரு மரணம், வெற்றியின் மரணம், ஒரு நீதிமானுடைய மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் வார்த்தை மனிதன் மறிக்கும் போது கடைசியா என்ன சொன்னான்னு சொல்லிதான் எல்லாருமே கேட்பாங்க. ஆமாப்பா, இல்லையா? கடைசியா இயேசு என்ன சொன்னார்னா, பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமையானவர்களே, மரணம் பரலோகத்தை திறக்கிற சாவி அப்படின்னு சொன்னார். நம்முடைய ஆண்டவருக்கு எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு தெரியும், எங்க வாழ்ந்தாருன்னு தெரியும், இப்ப எங்க போக போறாருன்னு தெரியும். ஆகவே பிதா கிட்ட போகிறது நல்லா தெரியுது. பிதாவே, உன்னுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். சமாதானமான மரணம், தெளிவான மரணம், அதிகாரத்தோடு தன்னை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்த மரணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுவதை விரும்புகிற யாவருக்கும் தந்தருவார் என்றார். ஸ்தேவானை பற்றி நம்ம பார்க்கணும். அவர் மரிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தொழுது கொண்டார். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது அவர் மேல் கல்லெறியப்பட்டது என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஸ்தேவான் கடைசியாக அவர் இயேசுவை வானத்தில் பிதாவுக்கு வந்து பார்க்கிற நிற்கிறத பார்த்து அவர்கிட்ட தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அருமையானவர்களே, சொல்வாங்க, கர்த்தர் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக. எப்படி வாழ்ந்தோம் பேசுறதுங்க, நம்ம முடிவு நல்லா இருக்கணும். புரியுதா? நீ மக்கள் எப்படி எப்படியோ சாகுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம மரணம் அழகான மரணமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஊழியக்காரி சொன்னாங்க, மறிக்கும் போது, ஐயோ ஒரே பிரகாசமா இருக்குது, எல்லாம் வெளிச்சமா இருக்குது என்று சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜீவனை விட்டாங்கன்னு சொல்லி ஒரு சாட்சி நான் படித்தேன். இன்னொருத்தர் மறிக்கும் போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவதூதர்களை என்னுடைய அறையிலே நான் பார்க்கின்றேன், நீங்கள் அவரை பார்க்கவில்லையா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் மறிக்கும் போது கத்துவாங்களாம். பிரான்ஸ் நாட்டு அரசியல்வாதி நாஸ்திகள் சாவும்போது கத்துனானா, ஐயோ நான் நாசமா போன அரசியல்வாதிகள் கூட சேர்ந்து நரக வேதனை அனுபவிக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டேனே மறித்தார். கீ என்பவர் மறிக்கும் போது நரகம் 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 என்று அழுவதை சகிக்க கூடாமல் அவர் கத்துனாராம். ஐயோ நரகம் நரகம், நான் நரகத்துக்கு போன கத்து கூட சாவு கத்துனா ஓடிட்டாங்களாம். அந்த பயங்கரமான கதவுகளை பார்த்து அவர் கடைசி நேரத்தில் வந்ததுக்கும் ஓடி போனார் என்று நான் படித்தேன். இன்னொரு சாட்சியை படித்தேன். அவர் கடவுளை ஒரு நாளை ஏற்றுக்கொண்டார். அவர் மறிக்கும் போது, பிசாசை நான் இந்த அறையிலே காண்கிறேன் என்று அலறி கொண்டே ஜீவனை விட்டார்.
அருமையானவர்களை இன்றைக்கு நம்முடைய எண்டு ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாமியினுடைய எண்ணை நான் பார்க்கும்போது, பிதாவே நம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் நமக்காக எப்படி அவர் ஜீவன் விட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவரை நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. அருமையானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீதிமானுக்கு மரணத்திலேயும் நம்பிக்கை உண்டு. யாருக்கு? நீதிமானுக்கு மரணத்திலே நம்பிக்கை. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவேன், கர்த்தருடைய நீடித்த நாட்கள் நிலைத்து இருப்பேன் என்று நமக்கு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7 வார்த்தைகளையும் நாம் கேட்டோம். இந்த 7 வார்த்தைகளையும் 7 மலை பிரசங்கம் போல 7 சிலுவை பிரசங்கம் இது. இதை நாம் கேட்ட நாம் இதை கைக்கொண்டு ஆண்டவருடைய பாடுபாடுகளுக்காக நன்றி செலுத்தி அவர் வருகிற வரைக்கும் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருந்து அவர் நமக்காக பிக்க கொடுத்த சரீரத்துக்காக அவரை தினம் துதித்து பாவம் மன்னிப்பென்று அவர் செஞ்ச அவருடைய ரத்தத்துக்காக அவர் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி வாழும் பொழுது அவருடைய வருகையிலே மகிமையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தம்மை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கடைசி பாடல் கடைசியா ஒரு பாடல் பாடலாம். ஏழு பாடும்போது கர்த்தருக்கு என்று காலிக்கு சொல்லும். கடைசியில கொல்கத்தாவி கொலை மரம் என்ற ஒரு பாடல் எழுதி Say